ஹாய் கைஸ், இது உங்கள் ஃபன்வென்ச்சர் கிட்ஸ். வாங்க ஒரு புது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்குள்ளே போகலாம். கைஸ், நீங்கள் உங்களோட வில்லேஜ் சைட்லலாம் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி கேட்டில்ஸ்லாம் மேய்ச்சிட்டு போவாங்க. ஆனால் உங்களுக்கு நீங்கள் என்னைக்காவது யோசித்துருக்கீங்களா, இதையே இப்போ தான் மேய்க்கிறாங்களா, இல்லை எப்போ இருந்து மேய்க்கிறாங்க, எதுக்காக மேய்க்கிறாங்கன்னு? இதுதான் நம்மளோட தமிழ்நாட்டோட முக்கியமான சோர்ஸாக இருந்துச்சு. தமிழ்நாடு மட்டும் இல்லை, நிறையா நாடோட முக்கியமான சோர்ஸாக வந்து இந்த கேட்டில்லாம் இருந்துச்சு. இது கோட்டு வந்து மேய்க்கிறது தான் முக்கியமான சோர்ஸாக இருந்துச்சு. அதோட மில்க்கு, அதோட சாணி எல்லாமே இந்தியாவுக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு, அங்கே ஊர் மக்களுக்கு தேவைப்பட்டுச்சு. இந்த கேட்டில்ஸ் மட்டும் இல்லைன்னா பல போர்கள் நடந்திருக்காது. இந்த கேட்டில்ஸால் தான் பல போர் வந்து ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அங்கேருந்து குறுநில மன்னர்கள்லாம் இந்த கேட்டில்ஸ் மேலே ஆசைப்பட்டிருக்காங்க. நைட்டோட நைட்டாக போய் அந்த இடத்த வேலியெல்லாம் உடச்சி இந்த மாடுகளை தூக்கிட்டு வந்துருப்பாங்க. உடனே அடுத்த நாள் போய் அதை மீட்டுட்டு வர்றதுக்கு தான் சண்டையே நடக்கும். முதல்லலாம் நாட்டுக்காக சண்டை வந்துச்சு. அதுக்கப்புறம் குறுநில மன்னர்கள்லாம் அவங்களோட தேவைக்காக இந்த கேட்டில்ஸை அபகரித்து அதுலேருந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நிறையா பேர் அவங்க வில்லேஜ் சைடில் இந்த மாதிரி கேட்டில்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ நீங்கள் அவ்வளோவா கண்டுக்க மாட்டீங்க, என்னடா எத்தனை மாடு போகுது அந்த மாதிரி தான் நினச்சிருப்பீங்க நீங்கள். ஆனால் இதுக்கு பின்னாடி நிறையா கதையே இருக்குது. பல மன்னர்கள் இதுக்காக சண்டை போட்டு பல பேர் அவங்க உயிரை இழந்திருக்காங்க. பல கேட்டில்ஸ் இறந்துருக்கு. நிறையா பேர் இறந்துருக்காங்க. எதுக்காக? வெறும் இந்த கேட்டில்ஸ்க்காக தான். இதில் நிறையா பால் கறக்கும்ல, அதுக்காக. அதுக்கப்புறம் ஏர் உழுகிறதுக்கு மாடுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. சில போரில் வந்து ஜெயிச்சு அடுத்த நாட்டில் வீரர்கள்லாம் இருப்பாங்களே, அந்த வீரர்களை கொண்டு வந்து இந்த மாடு மேய்க்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏர் உழுகிறதுக்கு, அந்த மாதிரி இந்த மாடுகளை பாதுகாக்கிறதுக்கு, சாடி க்ளீன் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி தான் வேலைக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த கேட்டில்ஸை பாதுகாக்க தான் பெரும்பாலும் இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்காக தான் பல மன்னர்கள் அவங்களோட கிங்டமை இழந்திருக்காங்க. பல மாடுகள் இறந்துருக்கு, பல வீரர்கள் இறந்துருக்காங்க, வெறும் பாலுக்காக தான். இதனால் எப்பயும் போல தான் மனுஷங்க அவங்க சுயநலத்துக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க. இதுங்க பாட்டுக்கு காட்டில் சுற்றிட்டு இருந்துச்சு. அதை எடுத்து இப்போது மாடு மேய்க்கிறது, இதுக்காக பல போர்கள்லாம் நடந்து பல சம்பவங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு. அதனால் மனுஷன் வந்து எப்பயுமே சுயநலத்துக்காக தான் எல்லாத்தையும் பண்ணுவான். அதுக்கு எக்ஸாம்பிளாக இந்த கேட்டில்ஸோட ஹிஸ்ட்ரி இருக்கும்.